மரணம் நடந்த பிறகு ஆன்மா தனியாக இல்லை. கருட புராணம் கூறுகிறது, அந்த ஆன்மாவை யமனின் தூதர்கள் அணுகுகிறார்கள். அவர்கள் பெயர் யமதூதர்கள். அவர்கள் பயமுறுத்த வரவில்லை, தண்டிக்க வரவில்லை. யமதூதர்கள் ஒரு உண்மையை மட்டும் செய்கிறார்கள். ஆன்மாவை அதன் கர்ம பாதைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு அவர்கள் தோற்றம் அமைதியாக இருக்கும். தீய செயல்களில் மூழ்கியவர்களுக்கு அதே தூதர்கள் பயமாகத் தோன்றுவார்கள். அதனால் பயம் யமதூதர்களிடமில்லை. பயம் நாம் வாழ்ந்த வாழ்க்கையில்தான். கருட புராணம் சொல்லும் இரண்டாவது பாடம், யமதூதர்கள் நியாயம் செய்பவர்கள் அல்ல, கர்மத்தின் வழிகாட்டிகள். நல்ல மனிதனாக வாழ்ந்தால் யமபாதையும் ஒரு அமைதியான பயணம்தான்.